ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காயை பற்றி. என்ன காய் அப்படின்னா வெள்ளரிக்காய்ங்க. நார்மலாகவே வெள்ளரிக்காய் நீட்டாக தானேங்க இருக்கும். ஆனால் இந்த வெள்ளரிக்காய் வந்து உருண்டையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது முத்துனதுக்கு அப்புறம் மஞ்சளாக மாறுதுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோ குக்கும்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாகவே இந்த குக்கும்பரை வளர்க்கணும்னு ஆசை. இதோட சீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலூர் ஃபெஸ்டிவலில் கிடச்சிச்சிங்க. அதை வாங்கி வளர்க்க ஆரம்பித்தோம். அருமையாக நம்ம மாடி தோட்டத்திலேயே அழகாக அதை பாருங்களேன், அழகாக தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். குட்டியாக மஞ்சள் கலரில் பூ வச்சுது. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்து தர்பூசணி மாதிரி காய் வச்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமனோட பெருசு ஆரஞ்சு பழம் மாதிரி பால் மாதிரி அங்கேயும் தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதோட முத்தின காயும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அதோட காயை நம்ம பார்க்க போகிறோம். இதாங்க முத்தின காய், மஞ்சள் வெள்ளரிக்காய். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆரஞ்சு பழத்தை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இந்த வெள்ளரிக்காயை வச்சு 4 வகையான டிஷ் பண்ணி சாப்பிட முடியுங்க. அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாலட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிளகை நல்லா தூளாக அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் உப்பும் வச்சு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா லெமனை புழிஞ்சு ஊற்றி இதை அப்படியே கட் பண்ணி போட்டு சாப்பிட்டா சும்மா செம்மையாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கூட்டு மாதிரி பண்ணி இதை சாப்பிட முடியுங்க. மூணாவது, இதை ஜூஸ் பண்ணியும் குடிக்கலாங்க. இதை நல்லா கட் பண்ணி தூளாக எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் மின்ட்டு சேர்த்து கூட லைட்டாக லெமனை புழிஞ்சு ஊற்றி நல்லா அடித்து குடித்தா வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். வந்து இதை பச்சடி பயிரி பண்ணியும் சாப்பிட்லாங்க. எப்படி அப்படின்னா தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் இதேமாதிரி தூளாக கட் பண்ணி போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்குங்க. இதை தவிர இதை இன்னொரு வகையாகவும் சமைக்க முடியும். எப்படின்னா சட்னி பண்ணி சாப்பிட முடியுங்க. எப்படி நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்குறோமோ அதேமாதிரி இதையும் சேர்த்து போட்டு வதக்கி சட்னி மாரி பண்ணி சாப்பிட்லாங்க. மொத்தம் 5 வகையாகவும் பயன்படுத்தலாம். வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக காய்கள் நிறைய வந்துருக்கு பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில். இதெல்லாம் வந்து இதோட காய்களுங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா லெமன் மாதிரி ஆரம்பித்து ஒரு ஆரஞ்சு பழத்தோட பெருசாக வந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து மாடி தோட்டத்தில் சின்ன விதை குட்டியோண்டு தான் இருக்கும் அந்த வெள்ளரிக்காயோட விதை. அதை போட்டு நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும். கொஞ்சம் அகலமான பாக்ஸ் இருந்தால் சூப்பராக வளரும். ரெண்டாவது, இது கொடி படுறதுக்கான சூப்பரான செட்டப் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் கொடி நல்லா படர்ந்து நல்லா காய்க்கும். பூ வைக்கக்கூடிய சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே தேனீக்கள் வந்துச்சு அப்படின்னா நல்லாவே பாலினேட் ஆகிட்டு நம்மளுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருதுங்க. இதில் ஒரு தொந்தரவு என்ன அப்படின்னா எலி தாங்க. இந்த எலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் வந்து அநியாயம் பண்ணுது. ஸோ அப்படி பண்ணும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிம்பிளாக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணி அதோட இலைகள்லாம் கட் பண்ணி இதை மாதிரி போட்டு விட்டேன். அதுலேருந்து எலிகள் இதில் வர்றதே இல்லை. ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கொடியை அடியில் கட் பண்ணி விட்டுருச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிஞ்சு இருந்துச்சு. அப்படியே காஞ்சி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் இதே மாதிரி ஒரு ஐடியா பண்ணி மேலே தூக்கி போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த எலியும் பிடிச்சி தூக்கி போட்டாச்சுங்க. இப்படி தாங்க நம்ம மாடித்தோட்டத்தில் பல சவால்கள் கடந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி புதுமையான வீடியோவை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் பறித்த இந்த வெள்ளரிக்காயை என்ன பண்ணாங்க அப்படின்னா அழகாக தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி உள்ளே பார்த்தா நல்ல சதப்பத்து இருந்துச்சுங்க. இப்போ நார்மலாக வந்து கிருமி பழத்தில் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி வேணால் ஒரு சதப்பத்து. இதை அப்படியே நம்ம சவுச்சவ் மாதிரி கட் பண்ணி அழகாக பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி பண்ணாங்க. செம சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த விதையை சேகரித்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.